السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அன்பார்ந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாம் சிறந்த ஒரு நிகழ்ச்சியில் சிறந்த ஒரு இடத்தில் ஒன்று சேர்த்திருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த இடத்தில் வல்ல ரஹ்மான் நம்ம எல்லாம் எப்படி ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை மறுமையின் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்திலும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனக்கும் உங்களுக்குமான இந்த உபதேசத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த அருமையான நிகழ்ச்சியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலையங்கம் கவனக்குறைவும் விழிப்புணர்வும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களில் மனிதர்கள் கவனமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக உலக காரியங்களில். காரணம், எந்த விஷயத்தில் கவனக்குறைவு ஏற்படுகிறதோ அங்கே ஒரு விபத்து நிகழ்ந்துவிடும். ஒரு பைக் ஓட்டிகிட்டு இருக்கிறோம், கவனமாக ஓட்டினாதான் நல்ல முறையில் போய் சேர முடியும். ஓட்டும் பொழுது ஒரு கவனக்குறைவு ஏற்படுது, சிந்தனை வேற எங்கேயோ போகுது என்று சொன்னால் அங்கே ஒரு விபத்து ஏற்படும். வீட்டில் பெண்களாக இருந்தாலும் சரி, கவனமாக சமைத்தால்தான் ருசியான உணவு கிடைக்கும். அங்கு ஒரு கவனக்குறைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உப்பு கூடிரும், உரப்பு கூடிரும், இல்லை விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கிறது. அப்போ எந்த விஷயத்தில் கவனம் தவறுகிறதோ அங்கு ஒரு விபத்து ஏற்படும். அதனால் மனிதன் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்கிறான், கவனமாக செயல்படுகிறான். இதுதானே இல்லையா? ஆனால் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டுமோ அந்த விஷயத்தில் கவனமாக அவன் இருப்பது கிடையாது. எந்த விஷயத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கவனமாக இருங்கள் என்று சொல்லுகிறார்களோ அந்த விஷயத்தில் நம்ம கவனக்குறைவோடு இருந்து கொண்டிருக்கிறோம், கவனம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த ஒரு விஷயத்தை குறித்து ஒரு மீள் ஆய்வு செய்வதற்காக, ஒரு சுய பரிசோதனை செய்வதற்காகத்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி. அப்போ எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டும், எந்த விஷயத்தில் நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் ஷைத்தானுடைய விஷயத்தில். குர்ஆனிலே பல இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல விஷயங்களை குறித்து எச்சரிக்கை செய்தாலும் சுருக்கமாக அல்லாஹ் சொல்லுவான், இதோ இருக்கிறானே ஷைத்தான், இவன் உங்களுக்கு பகிரங்க எதிரியாக இருக்கிறான். இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், இவன் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று சொல்லுகிறான். துரோகி என்று சொல்லலை, கூடவே உங்களுக்கு தெரியாம இருந்து கொண்டு உங்களை கவிழ்ப்பான் என்று சொல்ல. பகிரங்க எதிரி, தெளிவான எதிரி இவன். நம்ப வேணாம், இவனை நம்பாதீங்க. இவன் தெளிவான உங்களுக்கு எதிராகத்தான் இவன் செயல்படுவான், டிக்ளேர் பண்ணிட்டான் அல்லாஹ். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்ன ஷைத்தான் லக்கும் அதுவுன், ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான், ஃபத்தஹிதுஹு அதுவா, அவனை எதிரியாகவே பாருங்கள், கவனமாக இருங்க. அந்த ஷைத்தானிடத்தில் கவனமாக இருங்க. இன்னமா யதுஉ ஹிஸ்புஹு லியகூனு மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், அவன் உங்களை நஷ்டவாளியாக ஆக்குவதற்கென்று அவன் உங்களை அழைக்கிறான். அவன் உங்களை ஏமாத்திடுவான், வழிகேட்டின் பக்கம் கொண்டு போயிடுவான். கவனமாக இருங்க அவனுடைய விஷயத்தில் என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷைத்தானை குறித்து பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான். அந்த விஷயத்தில் தான் இன்றைக்கு நம்ம கவனம் இல்லாமல் இருக்கிறோம். ஷைத்தானுடைய விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறோம். அதனுடைய விளைவு என்ன? எப்படி உலக விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தால் விபத்து ஏற்படுமோ, ஷைத்தானுடைய விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் தெரியுமா? பாரதூரமான விளைவாக இருக்கும், ரொம்ப மோசமான ஒரு விளைவாக இருக்கும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நம்ம படித்திருப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து சொர்க்கத்திலே அவர்களை குறிவைத்திருந்தான். சொல்லி தெளிவாக சொல்லியிருந்தான், ஷைத்தான் பகிரங்க எதிரி,
என்று தெளிவாக அல்லாஹ் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்திருந்தான். இந்த மரத்தை நெருங்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தான். ஆனால் ஷைத்தான் என்ன செஞ்சான்? போய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தான் கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. உங்களுடைய தந்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியேற்றினானே சொர்க்கத்தை விட்டு, அந்த மாதிரி ஷைத்தான் உங்களை ஏமாத்திர வேணாம், சோதனைக்கு உள்ளாக்கி விட வேண்டாம் என்பதாக அல்லாஹ் என்ன செய்கிறான்? சொல்லி காட்டுகிறான். அப்போ என்ன செஞ்சான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கூட போயிட்டு காசமகுமா சத்தியம் விட்டு பேசுகிறான், இன்னி லக்குமா லமினன் நாசிஹீன், நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறேன், நான் அட்வைஸ் பண்ணுறேன், கேளுங்க, இந்த பழத்தை சாப்பிடுங்க, அன் தக்குனா மலக்கைனி, நீங்கள் மலக்கா இருப்பீங்க, நிரந்தரமாக அங்கே இருந்துருவீங்க என்று சொல்லி அப்படியே ஏமாத்துறான். அவங்க அல்லாஹுடைய நாட்டம் என்பது ஒரு புறம் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு படிப்பினைக்காக அந்த வரலாற்றை நிகழ்த்தி காட்டுகிறான். அல்லாஹுடைய நாட்டம் தான் அந்த தவறை அவர் செய்ய வேண்டும், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும் என்று அல்லாஹுடைய நாட்டம். ஆனால் நமக்கு கிடைக்கிற படிப்பினை என்ன? அந்த விஷயத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கவனம் குறைவாக இருந்தார்கள். அதன் விளைவாக அவர்கள் பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். நிரந்தரமான அந்த சூனத்திலிருந்து பூமிக்கு இறக்கப்பட்டார்கள். இப்படி பல விஷயத்தில் ஷைத்தான் நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறான் ஷைத்தான். அதுவும் குறிப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நிஅமத்தை நம்மிடம் பறிப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறான். அதிலிருந்து நான் கவனமாக இருக்க வேண்டும். என்ன நிஅமத்? அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிஅமத் எதுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நிஅமத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிஅமத் என்று சொன்னால் அது என்னது? ஈமான். நம்ம முஸ்லீமாக இருக்கிறது, ஈமான். இந்த ஹிதாயத் இருக்கிறத, இதுதான் நிஅமத்திலேயே மிகப்பெரிய ஒரு நிஅமத். அதை உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒரு நிஅமத்திற்காகத்தான் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் தங்களுடைய பெற்றோர்களுக்காக கேட்டிருக்கிறாங்க. இப்படிதானே இல்லையா? இறைவா, என் தாய் தந்தைக்கு இந்த நிஅமத்தை கிடைக்கணுமே ஆசைப்பட்டிருக்கிறாங்க. எத்தனையோ நபர்கள், இறை தூதர்கள் தங்களுடைய குடும்ப பிள்ளைகளுக்காக கேட்டிருக்கிறாங்க இறைவன், ஆனால் கிடைக்கல அவங்களுக்கு. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தன்னுடைய சிறிய தந்தைக்கு கேட்கலையா? கடைசி நேரத்தில் சக்ராத்தில் இருக்கிறாங்க, குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் நான் பரிந்து பேசுகிறேன். சொல்லலையே. அல்லாஹ் அந்த ஹிதாயத்தை கொடுக்கலையே அவங்களுக்கு, அவங்களுடைய தாய் தந்தைக்கும் கொடுக்கல. கண் முன்னால இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதரவு கொடுத்த ஒரு நபர் கூட, அந்த நபர் கூட என்ன செய்யலை? கடைசியில் இஸ்லாத்திற்கு வரவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம். அப்போ அப்படிப்பட்ட இறை தூதர்களுடைய குடும்பத்திற்கு கொடுக்காத ஒரு நியமத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான். எத்தனையோ இறை தூதர்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டதற்கு பின்னாலும் கடைசியில் அவர்கள் கேட்ட வார்த்தை தவஃபனி முஸ்லிமன், இறைவா என்னை முஸ்லீமாக மரணிக்க செய். எவ்வளோ கத் ரப்பி ஆத்தைத்தனி முல்கன், இறைவா எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாய். வ அல்லமனி தஅவீல் அஹாதீஸ், கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறாய். எவ்வளவோ விஷயங்கள் எனக்கு கொடுத்திருக்கிற, கடைசியில் இவ்வளவு கொடுத்திருந்தாலும் தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய். யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், எத்தனை இறை தூதர்கள் கேட்ட பிரார்த்தனை என்னங்க? எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்திருந்தும் கடைசியில் அவங்க கேட்ட என்ன வார்த்தை? நான் ஹிதாயத்தில் முஸ்லீமாக மரணிக்க வேண்டும். அல்லாஹ் அதனால தான் பல பயான்கள் இந்த வசனத்தை நம்ம கேட்டிருப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹ் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். மனப்பாடம் எல்லாருக்கும். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை எப்படி அஞ்ச வேண்டுமோ அப்படி அஞ்சு கொள்ளுங்கள். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், முஸ்லிம்களாக வேண்டி மரணித்து விடாதீர்கள். அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். யாருக்கும் எத்தனையோ இறை தூதருடைய குடும்பத்திற்கு கொடுக்காதது, எத்தனையோ நபர்கள் ஏங்கி தவித்த ஹிதாயத் அல்லாஹ் இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப்த வசனத்தை இறக்குகிறான். நபியை நீ நேசிக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த நேர்வீடு கிடைக்காது. வல்லாஹு யஹ்தி மன் யஷா, அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ அவர்களுக்குத்தான் இந்த நேர்வழி கிடைக்கும். அல்லாஹ் நம்மை நாடுகிறான், அல்லாஹ் நம்மை விரும்பி இருக்கிறார்.
அதனால் நம்ம அந்த நேரு வழியில் பள்ளிவாசலில் உட்கார்ந்துருக்கிறோம். பாருங்கள், நம்ம சுற்றி எத்தனையோ நபர்கள் இஸ்லாம் இல்லை, இஸ்லாம் இருந்தும் இஸ்லாத்தில் இல்லாத எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? பேரளவில் இஸ்லாம், ஆனால் இஸ்லாம் இல்லை, முஸ்லீமாக இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்மை இஸ்லாத்தில் முஸ்லீம்களாக வைத்திருக்கிறான். அப்போ எவ்வளவு அந்த நியாமத்திற்கு அல்லாஹ்விற்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஷைத்தானுடைய பிரதானமான ஒரு குறிக்கோள் என்ன தெரியுமா? இந்த நியாமத்தை விட்டு நம்ம வெளியேற்றணும். அதான் அவனுடைய பிரதானமான குறிக்கோள். எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளவோ நோக்கம் இருந்தாலும், அவனுடைய பிரதான நோக்கம் என்னன்னு சொன்னால், இவனை இந்த விஷயத்திலிருந்து, இந்த நேர்வழியிலிருந்து அவனை வழிகெடுக்கணும். அதற்கு பலவிதமான முயற்சிகளை ஷைத்தான் செஞ்சு கொண்டே இருக்கிறான். அவன் குறிப்பிட்ட ஒரு காலத்திற்கோ குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் வந்துட்டு சரி இவனை வழிகெடுக்க முடியலை அப்படின்னு சொல்லி போயிட மாட்டான். நம்ம உயிர் தொண்டை குழியை விட்டு வெளியேறுகிற வரைக்கும் இவனை எப்படியாவது நரகத்தை கொண்டு போயிடணும், இவனை எப்படியாவது வழிகெடுத்துடணும். 24 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவனுடைய முழு நேரமும் அதான் வேலை. இவனை எப்படியாவது வழிகெடுத்துடணும், இவன் சொர்க்கத்துக்கு போகக்கூடாது, அதான் அவனுடைய வேலையே. அப்போ அவனுடைய விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் சொன்ன விஷயம் என்ன? قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن شمالهم وعن أيمانهم وعن شمالهم ولا تجد أكثرهم شاكرين. ஷைத்தான் சொல்கிறான் அல்லாஹ்விடத்தில், இறைவா நான் வழிகெட்டு போயிட்டேன், எனவே قال فبما أغويتني لأقعدن لهم صراطك المستقيم, உன்னுடைய அடியார்கள் செல்லக்கூடிய நேரான பாதையில் நான் அமருவேன், உட்காருவேன். உட்கார்ந்து ثم لآتينهم بين أيديهم ومن خلفهم, அவன் முன்னால் பின்னால் வலது இடது எல்லா பக்கமும் வருவேன். ஒரு அடியான் இருக்கிறான்ல, அவன் செல்லக்கூடிய எல்லா பக்கமும் அவனை வழிகெடுப்பேன். வலா தஜிது அக்ஸரஹும் ஷாக்கிரீன், அதிகமான நபர்களை நன்றி உள்ளவர்களாக பெற்றுக்கொள்ள மாட்டா என்று அல்லாஹ்விடத்தில் சொல்கிறான். இப்போ அவனுடைய வேலையாக தான் அதை தான் செஞ்சிட்டு இருக்கிறான். அப்போ அந்த விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருந்துட்டோம், மிகப்பெரிய இந்த நியாமத்தை இழந்துருவோம். அதை இழந்துட்டோம்னா அதை விட பெரிய கை சேதம் எதுவுமே கிடையாது. எப்படி மிகப்பெரிய ஒரு நியாமத் இஸ்லாமோ ஹிதாயத்தோ, மிகப்பெரிய ஒரு கை சேதம் என்ன தெரியுமா? இந்த இஸ்லாம் இதுதான் நேரான வழி என்று தெரிந்ததற்கு பின்னாலும் ஒரு வழிகேட்டுக்கு போறானே, அதுதான் மிகப்பெரிய கை சேதம். அவனை விட மிகப்பெரிய கை சேதவாதி வேறு யாரும் கிடையாது. அந்த நிலைமைக்கு ஷைத்தான் தள்ளிடுவான். அப்போ கவனமாக இருக்க வேண்டும். ஷைத்தான் எப்படியெல்லாம் வருவான் தெரியுமா? எப்படியெல்லாம் நம்மளை வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்வான் தெரியுமா? ஒரு சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு வரலாறுகளை குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறேன். முதலில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஒரு நபருடைய வரலாறை குறித்து பேசுகிறான். அந்த மனிதனுடைய வரலாறை சொல்லிவிட்டு ஃபகுசுசுல் கஸஸ, நபியே இந்த வரலாறை அந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் இதை சிந்தித்து படித்து பாடம் பெறட்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் அன்ஃபால் என்று சொல்லக்கூடிய 7வது அத்தியாயம் 175வது வசனம், 176வது வசனம், இரண்டே வசனம். இந்த 2 வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபருடைய வரலாற்றை குறித்து பேசுகிறான். வத்லு அலைஹிம் நபஅல்லதி, நபியே ஒருவனுடைய வரலாற்று செய்தியை இந்த மக்களுக்கு சொல்லி காட்டுங்கள். யார் அவன்? ஆதைனாஹு ஆயாத்துனா, அவனுக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். ஒரு மனிதன் முன்னொரு காலத்தில் வாழ்ந்தார். வரலாற்று தஃப்சீர்களிலே பதிவு செய்யப்படும் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதரை குறிக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கிறாங்க. நபியே ஒரு மனிதனுடைய வரலாற்றை குறித்து சொல்லுங்கள், அவருக்கு நாம் பலவிதமான அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்வார்கள், அந்த மனிதனுடைய பெயர் பல்ஆம் பின் பாஊரா என்று சொல்லப்படும். கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? பல்ஆம் பின் பாஊரா என்று சொல்லப்படும். இந்த பல்ஆமிற்கு அல்லாஹ் பல அத்தாட்சிகளை கொடுத்திருந்தான். மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு கல்விமான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவரிடத்தில் பாடம் படிப்பதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். இவரிடத்தில் துஆ செய்ய சொல்வதற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். காரணம்,
அல்லாஹ் சொல்லுகிறானே, அவருக்கு நம்முடைய அத்தாட்சிகளை கொடுத்திருந்தோம். என்ன அத்தாட்சி தெரியுமா? அல்லாஹ்விற்கென்று சில பெயர்கள் இருக்கிறது. அஸ்மாவுல் ஹுஸ்னா என்று சொல்றோமே, எத்தனை இருக்கிறது? 99. இன்னும் சில பெயர்களும் இருக்கிறது. ஹதீஸ்கள், வேற ஹதீஸ்கள் பதிவு செய்யப்படுது. இது அல்லாத அல்லாஹ்விற்கு மட்டுமே சில தெரிந்த செய்கிற பெயர்கள் இருக்கிறது. இஸ்முல் ஆலம், மகத்தான பெயர்கள். அதெல்லாம் அது அல்லாஹ்விற்கு மட்டுமே தெரிந்த பெயர்கள். அப்படிப்பட்ட பெயர்களில் சிலவற்றை பல்ஆமிற்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். சரி, அதை கற்றுக்கொண்டால் என்ன லாபம் என்று சொன்னால், அந்த பெயரை சொல்லி அல்லாஹ்விடத்தில் பல்ஆம் துஆ செய்தால் அல்லாஹ் உடனே அதை அங்கீகரிப்பான். அந்த ஊரில் ஏதாவது ஒரு பஞ்சமா, பல்ஆம் இடத்தில் வந்து சொல்லுவார்கள். பல்ஆம் குடிசைக்குள்ளால் வருவார், கையை உயர்த்துவார், இஸ்முல் ஆலமை சொல்லுவார். கையை கீழே போடுவதற்கு முன்னால் அல்லாஹ் மலையை பொழிவிப்பான். ஊரில் ஏதாவது பிரச்சனையா, சூறையாட வராங்களா, பல்ஆம் இடத்தில் வருவார்கள். பல்ஆம் துஆ செய்வார். பல்ஆம் அந்த கையை கீழே போடுவதற்கு முன்னால் அது சரியாகும். இப்படிப்பட்ட ஒரு நியாமத்தை அல்லாஹ் பல்ஆமிற்கு கொடுத்திருந்தான். அதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து துஆ செய்யுங்கள்னு சொல்லுவாங்க. ரஃபானா, அவன் மிக உயர்ந்த இடத்தில் நம்ம வைத்திருந்தோம், உயர்த்தி வைத்திருந்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனால் ஷைத்தான் இருக்கிறானே, ஒவ்வொருவனையும் எப்படி வழிகெடுக்க வேண்டும் என்று தெளிவாக தெரியும். பிஹெச்டி அதில் ஷைத்தான் என்னது, அதை பிஹெச்டி முடிச்சாங்க. ஒரு வாலிபனா அவனை எப்படி வழிகெடுக்கணும் தெரியும். ஒரு இளைஞியா அவளை எப்படி வழிகெடுக்கணும் தெரியும். ஒரு கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாணவனா, மாணவியா, அல்லது ஒரு கணவன் மனைவியா, அல்லது ஒரு சமுதாய தலைவரா, ஒரு ஜமாஅத்து தலைவரா, ஏதோ எந்த ரோலாக இருந்தாலும் சரி, இவரை என்ன செய்தால் வழிகெடுக்கலாம் என்று அவனுக்கு தெரியும். முயற்சி செய்வான். அப்படி முயற்சி செய்யும் பொழுது கவனக்குறைவாக இருந்து விட்டோம், இழந்துருவோம். பல்ஆமிடத்தில் வருகிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. சோதனை, ஒரு மனிதன் வழி தவறி செல்வதற்கு சோதனைகளாக சில விஷயங்களை வைத்திருக்கிறான். ஒன்று ஷைத்தான், இன்னொன்று மனோ இச்சை. ஷைத்தான் வந்து அப்படியே மனோ இச்சையை ஏற்படுத்துகிறான். அவனுக்கு மனோ இச்சை, அல்லாஹ் ஃபத்தபால் ஹவா, அவன் மனோ இச்சையை பின்பற்றினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாருங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வராங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் வஹீ அறிவிக்கிறான். என்ன, பல்ஆமை பக்கத்தில் கானூன் என்கின்ற ஒரு தேசம் இருக்கிறது, அங்கே அனுப்பி வைங்க. அங்கே அதிகமான மக்கள் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த பல்ஆமை போய் அங்கு அழைப்பு பணி செய்ய சொல்லுங்க என்று சொல்லி அல்லாஹ் வஹீ அறிவிக்கிறான். பல்ஆம் அதே போன்று அந்த ஊருக்கு போகிறார், போய் மக்களுக்கு அழைப்பு பணி செய்கிறார். ஆனால் அந்த மக்கள் திருந்துவதாக இல்லை. அவர்கள் அசிங்கங்களிலும் ஆபாசங்களிலும் மூழ்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் சொல்றாங்க, பல்ஆம், நீங்க எவ்வளவு சொன்னாலும் நாங்கள் திருந்துற மாதிரி கிடையாது. உங்களுக்கும் எனக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கலாம். நீங்க எங்கள் இருக்கக்கூடிய அழகான பெண்களை திருமணம் முடிச்சுக்கோங்க, எவ்வளவு சொத்து வேணுமோ கேளுங்க, தருகிறோம். நாங்கள் செய்யக்கூடிய எந்த தவறையும் கண்டு கொள்ளக்கூடாது என்று ஆசை வார்த்தைகளை பேசுகிறார்கள். பெண்களை வைத்து பேசுகிறார்கள். பல்ஆம் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்ற அல்லாஹ் சொல்ல ஃபத்தபல் ஹவா, அவன் மனோ இச்சையை பின்பற்ற ஆரம்பித்தான். நானும் எவ்வளவு நாள் தான் துறவியாக வாழ்வது, இந்த உலகத்தினுடைய இன்பத்தை கொஞ்சம் சுவைக்கலாமே என்று சொல்லி ஆசைப்பட்டு அப்படியே பெண்ணை திருமணம் முடிக்கிறான். காலப்போக்கில் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோடு வாழ ஆரம்பிக்கிறான் பல்ஆம். அல்லாஹ் எந்த அளவுக்கு உயர்த்தி வைத்திருந்தான். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு பெண்ணோடு வாழ ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் பல விதத்தில் எச்சரிக்கை செய்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால், சில தஃசீர்கள் பதிவு செய்யப்படும், கனவிலே மலக்குமார்கள் வந்து சொல்வார்கள், பல்ஆம், நீங்கள் செய்வது தவறு, இதற்காக இந்த ஊருக்கு அல்லாஹ் உங்களை அனுப்பவில்லை என்று சொல்லி கனவில் எச்சரிக்கை செய்தார்கள் என்று சொல்லி சில தஃசீர்கள் பதிவு செய்யப்படுகிறது. ஆனாலும் பல்ஆம் தொடர்ச்சியாக அதே பாவத்திலே இருந்து கொண்டிருக்கிறான். கடைசியில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீ அறிவிக்கிறான், மூசா, எதற்காக பல்ஆமை அனுப்பினோமோ இன்றைக்கு அவனே திருத்தப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறான், அவன் திருத்துற மாதிரி தெரியல, அந்த ஊர் மீது போர் தொடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் வஹீ அறிவிக்கிறான். இந்த பல்ஆம் வாழக்கூடிய தேசத்தின் மீது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போர் தொடுத்து போறாங்க.
அந்த மக்கள் பல்ஆமிடத்தில் போய் அல்லாஹ் உங்களுக்கு இஸ்முல் ஆலமை கற்றுக் கொடுத்துருக்கிறான்ல, அதை வச்சு அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க என்று சொல்கிறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்வதற்காக மலை மேலே ஏறுறான். இறைவா, மூசா எங்கள் மீது போர் தொடுத்து வருகிறார், அவருக்கு எதிராக துஆ செய்யணும். ஆனால் பல்ஆம் அவனுடைய மத்தலில் கல்ப் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் பயன்படுத்துகிறான். நாயை போன்றவனை மாற்றி விட்டோம், நாய்க்கு உதாரணமாக ஆக்கிவிட்டோம், அவன் நாயை போன்று பேச ஆரம்பித்தான் என்று சொன்னால் அவன் என்ன பேசுறான்னு தெரியல. இறைவா, என்னையும் இந்த கூட்டத்தையும் அழித்து விடு, மூசாவையும் இந்த கூட்டத்தையும் கண்ணியப்படுத்து என்று சொல்லி இப்படி மாற்றி சொல்ல ஆரம்பிச்சான். கடைசியில அந்த மக்கள் பல்ஆமை கல்லால் இருந்து கொலை செய்கிறார்கள். அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லிவிட்டு நபியே, இந்த வரலாற்றை அந்த மக்களுக்கு சொல்லுங்கள், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்தித்து பாடம் பெற வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை பார்த்த ஒரு மனிதர், அதை அனுபவித்த ஒரு மனிதர், பெரிய ஒரு ஆலிம், வழிகட்டு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்று சிந்தித்தால், ஆனால் வழிகட்டு விட்டார், வழிகட்டின் பக்கம் சென்று விட்டான். காரணம் ஷைத்தான். கவனக்குறைவோடு இருந்தார், நேர் வழியை இழந்து விட்டார். மனோ இச்சை, அந்த மனசு கொஞ்சம் தடுமாறிவிட்டது என்று சொன்னால், அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனசை நம்பி எந்த ஒரு அந்நிய பெண்ணோடும் தனித்திருந்ததே கிடையாது. சொன்னாங்களே, அன அத்காக்கும் பில்லா, அன அக்ஷாக்கும் பில்லா, உங்கள் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவன் நான் தான் என்று சொல்லுவார்களே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதரே எந்த அந்நிய பெண்ணோட தனித்திருந்தார்கள் என்று சொல்லி வரலாறுல பார்க்கிறோமா? பார்க்க முடியாது. மாறாக துஆ செய்வார்கள், யா ஹய்யு யா கய்யூம் அஸ்தகீது பிரஹ்மதிக வலா தகில்னி இலா நஃப்ஸி தரஃபத ஐனி, இறைவா, என்னுடைய நஃப்ஸை கண் சிமிட்டக்கூடிய நேரம் கூட என்கிட்ட கொடுத்துறாத. துஆ செய்வாங்க. யா முகல்லிபுல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன் மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயாக என்று துஆ செய்வாங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா, அல்லாஹ் சொல்லி தருகிறான், இறைவா, என்னுடைய உள்ளத்தை சருகச் செய்து விடாதே, பாத இது ஹதைத்தனா, இதுதான் நேரான வழி, இதுதான் சரியான பாதை எங்களுக்கு தெரிந்ததற்கு பின்னாலும் எங்களை சருகச் செய்து விடாதே என்று அல்லாஹ் துஆவை சொல்லி தருகிறார். அப்ப நேரான பாதையில் இருக்கிறோம், ஷைத்தான் வருவான், வந்து பலவிதமான வழிகளில் கையாளுவான். அதுல ஒரு வழிதான் இந்த மாதிரியான அசிங்கங்கள், ஆபாசங்களை கொண்டு, பெண்களை கொண்டு. முதல்ல ஷைத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்ததே அதானே, யுரியஹுமா சௌஆத்திஹிமா, அவனுடைய ஆடைகளை களைந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவனுடைய ஆடைகளை களைந்து வெக்கஸ்தரங்களை பார்க்க வச்சான். அசிங்கங்களை அவன் பரப்புவான், ஏற்படுத்துவான். அதை வச்சு தான் ஷைத்தான் என்ன செய்வான், வழிகெடுப்பதற்கு முயற்சி செய்தான். முதல்ல அதைத்தான் இங்கே பண்ணியிருக்கிறான். அதே மாதிரி ஷைத்தான் பல விதத்தில் வருவான். இரண்டாவது, மக்காவில ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞர் ஒருவர் வாழ்ந்தார். அவருடைய பேர் ஆயிஷா என்று சொல்லப்படும். எந்த அளவுக்கு அவர் கவிஞர் என்று சொன்னால், அரபியில அவர் எழுதிய கவிதைக்கு ஈக்குவலா இன்றைக்கு எந்த ஒரு கவிதையும் கிடையாது. அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக மக்காவிற்கு, யமன் தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக மக்காவிற்கு வராரு. வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாராட்டி புகழ்ந்து ஒரு கவிதை எழுதிட்டு வராரு. அதை போன்ற ஒரு கவிதை இன்றைக்கு கிடையாது. ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து அதை போன்ற ஒரு கவிதை கிடையாது. அவ்வளவு கவிதையில தேர்ச்சி பெற்ற ஒரு நபர் அரபியில. அப்ப அவர் மக்காவிற்கு வருகிறான் என்று தெரிந்தவுடன் மக்கா நபர்கள் எல்லாம், தலைவர்கள் எல்லாம் திரண்டு நிற்கிறாங்க. ஆயிஷா வருகிறார், மிகப்பெரிய ஒரு பெருமை எங்கள் ஊருக்கு. ஆனால் அவர் எதுக்கு வரார்? இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இல்லை, அவங்க ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டாங்க. அது அவருக்கு தெரியல. வந்தவுடன் அபு சுஃபியான் வரவேற்கிறார். அப்போ இஸ்லாத்துக்கு வரல அபு சுஃபியான். வரவேற்று வீட்டுக்கு விருந்துக்கு கூட்டு போறாரு. ஆயிஷா, நீங்க மக்காவிற்கு வந்ததற்கான காரணம் என்ன? நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னவுடன் அபு சுஃபியானுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. இஸ்லாத்தை ஏற்பதற்காக, இஸ்லாத்தை ஏற்பதற்கு வந்திருக்கிறீங்களா? தீனுக்க,
கைரும் மின் தீனுஹு, உங்களுடைய மார்க்கமோ அவருடைய மார்க்கத்தை விட சிறந்த மார்க்கம் இல்லையா? அதை விட்டுட்டு நீங்க இந்த மார்க்கத்துக்கு வரீங்க. ஆயிஷா பல மதங்கள் பல சித்தாந்தங்களுக்கு போய் கடைசியில் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்று கண்டுபிடித்து வந்திருக்கிறார். அப்போ கவிஞர்களுக்கு சில பழக்கங்கள் இருக்கும். மது அருந்துவார்கள், ஜினா செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்போ அபு சுஃபியான் சொல்லுகிறார், யு ஹர்ரிமுல் ஹம்ர், அவர் மதுவை ஹராம் என்று சொல்லுவார். யு ஹர்ரிமு ஜினா, விபச்சாரம் செய்வதே ஹராம் என்று சொல்லுவார். அப்போ அந்த ஆயிஷா, பல பெண்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன், இருந்திருக்கிறேன், இதற்கு மேல் எனக்கு எதுவும் தேவையில்லை, மது எதுவும் எனக்கு தேவையில்லை, சாக்கடையினுடைய நீரை குடித்தாலும் நான் இஸ்லாத்தில் வாழ்ந்து கொள்கிறேன். உறுதியாக இருக்கிறார், இஸ்லாத்தை ஏற்பதில் உறுதியாக இருக்கிறார். அபு சுஃபியான் விளங்கி கொண்டார், எப்படியும் இஸ்லாத்துக்கு வந்துடுவார். ஆனால் இவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டால் ஒட்டுமொத்த அரபு தேசமும் இஸ்லாம் பரவிவிடும், ரொம்ப ஈஸியாக பரவிடும். ஆயிஷா மிகப்பெரிய ஒரு நபர், பிரபலியமான ஒரு நபர் இஸ்லாத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் பல மக்கள் வந்துடுவாங்க. இப்போ அபு பாருங்க, ஷைத்தான் ஒவ்வொரு நபரிடத்திலும் ஒரு விஷயத்தை கொண்டு வருவான். இப்போ ஆயிஷாவிடத்தில் எப்படி வருகிறான் பாருங்க. அபு சுஃபியான் சொல்றாரு, இஸ்லாத்தை ஏற்க போறீங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஆனால் இங்கிருந்து மதீனாவிற்கு போறதுக்கு பதிலாக உங்க நாட்டு யமன் தேசத்திற்கு போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மதீனாவிற்கு போங்க. அப்படி போனா உங்களுக்கு 1000 சிகப்பு ஒட்டகங்களை நான் தருகிறேன், பரிசாக நான் தரேன். 1000 ஒரு சிகப்பு ஒட்டகம் சொன்னால் ஒரு BMW கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 1000 காரோட ஒரு ஆள் போனா ஒரு ஒரு சிகப்பு ஒட்டகம் ஒரு ஆள் வச்சிருந்தாலே மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து. BMW காரோட ஒருத்தர் போறாங்கன்னா அப்படி பார்ப்போமா இல்லையா? பெரிய ஒரு கௌரவமா பார்ப்போமா இல்லையா? இப்போ 1000 காரில் ஒருத்தவங்க போறாங்கன்னு சொன்னா, அரசியல்வாதிகள்லாம் வரிசையா காரை எடுத்துட்டு போறாங்களே, எதுக்கு? சொந்தத்தை அத்தனை கார் தேவையா? அவ்வளவு தேவை கிடையாது, அது ஒரு கௌரவம். அப்போ 1000 ஒட்டகங்களோட போகிறோம்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு கௌரவம். அப்போ ஆயிஷா யோசிக்கிறார், எப்படியும் இஸ்லாத்துக்கு ஏற்க போகிறோம், ஊருக்கு போய் ஏற்றுக்கிறோம் என்று சொல்லி, சரி என்று சொல்லி 1000 ஒட்டகங்களை வாங்கிட்டு யமன் தேசத்திற்கு போன மாத்திரத்தில் மரணம் வந்து விடுகிறது. அந்த 1000 ஒட்டகத்தை விட சிறந்த ஒன்றை அவர் அனுபவிப்பதற்கு இழந்து விட்டார், இஸ்லாத்தை இழந்துட்டார். காரணம், ஷைத்தான் அவருக்கு இந்த துன்யாவினுடைய அலங்காரத்தை அழகாக காட்டிட்டான். இப்படி சில நபரிடத்தில் ஷைத்தான் வருவான். இந்த துன்யா ஹுல்வத்துன் ஹதீரத்துன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இல்லையா? இந்த துன்யா என்பது நல்ல பசுமையாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், அழகாக இருக்கும், பார்க்க இன்பமாக இருக்கும். ஆனால் இந்த துன்யாவை வச்சு ஷைத்தான் வருவான், இது நிரந்தரமானது என்று சொல்லுவான், இது அழகானது, இதுதான் சிறந்தது என்று சொல்லி ஷைத்தான் இப்படி துன்யாவை வைத்து சில இடத்துல வருவான். அதில் மயங்கிட்டோம் என்று சொன்னால் அவன் நேர்வழியை விட வேண்டியதுதான். இப்படியும் சில நம்மிடத்தில் ஷைத்தான் வருவான். அதே மாதிரி இந்த நேர்வழியிலிருந்து வழி தவறச் செய்வதற்கு ஷைத்தான் கையாளக்கூடிய இன்னொரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு குணம். அந்த ஒரு குணத்தை உள்ளத்துக்கு போட்டுருவான். அந்த குணம் ஒரு முஸ்லீமிடத்தில் கடுகளவு வந்து விடுச்சுன்னா சரி, அவன் சூனத்தினுடைய வாடையை கூட நுகர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கொண்டு வருவான் ஷைத்தான். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடன்படிக்கை, ஹுதைபியா உடன்படிக்கையை போட்டிருந்தாங்க. போட்டுட்டு பல மன்னர்களுக்கு கடிதங்கள் எழுதியிருந்தாங்க. பல நாட்டு மன்னர்கள், குறுநில மன்னர்கள், பல நபர்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி கடிதங்கள் எழுதியிருந்தாங்க. அப்படி ஹிர்கல் என்று சொல்லக்கூடிய மன்னர், அதற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய ஜபலா என்று சொல்லக்கூடிய மன்னர், இன்னும் சில மன்னர்களுக்கு எழுதியிருந்தாங்க. அதில் ஜபலா என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன ஒரு மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக, இஸ்லாத்தை தெரிந்து கொள்வதற்காக உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் வராரு. உமர் ரலியல்லாஹு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க. அந்த ஆட்சி காலத்தில் அந்த ஜபலா என்கின்ற மன்னர் வராரு உமர் ரலியல்லாஹுட்ட, இஸ்லாத்தை பற்றி கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு அழகான முறையில் இஸ்லாத்தை சொல்கிறாங்க. இஸ்லாம் என்று சொன்னால் என்ன என்பதை அழகாக விளக்கி சொல்கிறாங்க. அவருக்கு பிடித்து போகிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார், முஸ்லீம் ஆயிட்டார். ஜபலா முஸ்லீம். அப்போ ஊருக்கு போகும் பொழுது, திரும்பி ஊருக்கு போக நினைக்கிறாரு. ஹஜ்ஜுடைய காலம் வருது, ஹஜ்ஜி செய்வதற்காக எல்லாம் தயாராகிறாங்க. அப்போ ஜபலாவிற்கு ஒரு ஆசை, நம்மளும் ஹஜ்ஜி செய்யலாம் என்று சொல்லி
அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு ஹஜ்ஜு செய்கிறார், எல்லா கிரியைகளையும் நிறைவேற்றுகிறார். ஹஜ்ஜு உம்ரா செய்தவர்களுக்கு தெரியும், எல்லா கிரியைகளையும் செய்து முடித்ததற்கு பின்னால் கடைசியில் தவாஃபுல் விதா என்று சொல்லுவார்கள், விடை பெறக்கூடிய தவாஃப். அந்த தவாஃப் செஞ்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பி வர வேண்டியதுதான். அந்த ஒரு தவாஃப் செய்வாங்க, விடை பெறக்கூடிய தவாஃப் என்று சொல்லுவாங்க. அந்த தவாஃபை செய்வதற்காக ஜபலா என்ன செய்கிறார், தவாஃப் செஞ்சிட்டு இருக்கிறார் காபாவை. அப்படி செய்யும் பொழுது பின்னால் இருந்து ஒரு மனிதர் ஜபலாவுடைய ஆடையை அப்படி மிதிச்சிடுறார். அது கிழிஞ்சிருது. அப்படியே திரும்பி பார்த்தா ஒரு கருப்பின நபர், கருப்பு இனத்தை சார்ந்தவர். ஜபலாவோ வெள்ளையர். பொதுவாகவே கருப்பர்கள் வெள்ளையர்கள் இவர் ரெண்டு பேருக்கும் ஆகாது. வெள்ளையர்கள் கருப்பர்களை ரொம்ப மோசமாக மட்டமாக பார்ப்பார்கள். அது அவருடைய இரத்தத்திலேயே ஊறி போன விஷயம். ஏன் 40-50 வருஷத்துக்கு முன்னாடி கூட மேலை நாடுகளில் எழுதி போட்டிருப்பாங்க, இங்கு கருப்பர்களுக்கும் நாய்களுக்கும் அனுமதி கிடையாதுன்னு சொல்லி ஹோட்டல்களில் டீ ஷாப்பில் எழுதி போட்டிருப்பாங்க. எப்படி இங்கே கருப்பர்களுக்கும் நாய்களுக்கும் இங்கே இடம் கிடையாது, உள்ளே வர அனுமதி கிடையாது. அந்த அளவுக்கு ஊறி போன நபர்கள் வெள்ளையர்கள் எல்லாம். இப்போ இவர் ஒரு கருப்பின் நபர் என்னோட ஆடையை கிழிச்சிட்டாரா, ஓங்கி அடிச்சிடுறாரு. கண்ணு காயப்பட்டிருக்கு, பயங்கரமான காயம். நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி தெரியாமல் மிதிச்சிட்டேன், அவர் அடிச்சிட்டாரு. ஜபலாவை கூப்பிடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த மாதிரி நீங்கள் அவங்கள காயப்படுத்தணும் உண்மையா? ஆமாம். நீங்கள் அவர் இடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவரை எந்த அளவுக்கு காயப்படுத்துனீங்களோ அதே போன்று உங்களை நாங்கள் காயப்படுத்துவோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. ஜபலாவிற்கு இன்னும் ஒரு கோபம், ஒரு கருப்பு நிற ஒரு அடிமைக்காக என்னை நீங்கள் காயப்படுத்துவீங்களா? அவருடைய தகுதி என்ன, என்னுடைய தகுதி என்ன, அந்தஸ்து என்ன, அவருக்காக என்ன நீங்கள் காயப்படுத்துவீங்களா? அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்குதுன்னு சொன்னால் சொல்லி காட்டுறாங்க. அஸ்ஸின்னு பிஸ்ஸுன் வல் உதுனு பிஉதுன் வல் ஐனு பில் ஐன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதி காட்டுறாங்க. கண்ணுக்கு கல் பல்லுக்கு பல் என்ற அல்லாஹ் வசனத்தை ஓதி காட்டுறாங்க. அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருக்குது என்று சொன்னால் அப்படிப்பட்ட இஸ்லாமே எனக்கு தேவையில்லை என்று சொல்றார். நீங்க சொல்றீங்களே ஒரு அடிமைக்காக என்ன நீங்க பழி வாங்கணும்னு சொல்லி, அப்படி ஒரு சட்டம் இஸ்லாத்தில் இருந்தால் இஸ்லாமே எனக்கு தேவையில்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, முன்னாவது நீங்க அதை போன்றுதான் உங்களுக்கு காயப்படுத்துவோம். இஸ்லாம் வேண்டாம் என்று முர்த்ததானால் தண்டனை மரண தண்டனை. அதற்கு என்ன முர்த்ததான என்ன தண்டனை? மரண தண்டனை. உங்களை நாங்கள் கொலை செய்வோம் என்று சொல்றாங்க. ஜபலா கொஞ்சம் சுதாரிச்சுட்டு, சரி எனக்கு இன்றைக்கு இரவு எனக்கு அவகாசம் கொடுங்க, எனக்கு அவகாசம் கொடுங்க என்று சொல்லி ஜபலா அவகாசம் கேட்கிறார். நைட்டு வந்தோடனே யாருக்கும் தெரியாமல் அப்படியே பேக்கப் பண்ணி ஊருக்கு தன்னுடைய சொந்த நாட்டுக்கு போய் ஹிர்கல் மன்னருக்கு, ஹிர்கல் மிகப்பெரிய ஒரு மன்னர், அந்த மன்னரிடத்தில் தஞ்சம் அடைந்து அந்த மன்னருடைய மகளை திருமணம் முடித்து அந்த ஆட்சியின் கீழால் ஒரு ஆட்சியாளராக மாறிவிடுகிறார். குஃபருக்கு பேர். உமர் அவர்கள் அவங்க கொஞ்ச நாள் கழித்து, என்னதான் அவர் சென்றாலும் முன்னாள் இஸ்லாத்தின் தோழர் அல்லவா, அவர் நம்மோடு ஹஜ்ஜு செய்த ஒரு நபர் அல்லவா என்று சொல்லி அவருக்காக கடிதம் எழுதுகிறாங்க. அந்த கடிதத்தை அப்படியே நபித்தோழர்கள் கொண்டு போய் ஜபலாவிடத்தில் கொடுக்குறாங்க. ஜபலா உள்ளே வரும்பொழுது அப்படியே மது பாட்டில்களை கையில் வைத்து கொண்டு மது அருந்தி கொண்டு தன்னுடைய அரியாசனையில் கால் மேலே கால் போட்டு உட்கார்ந்துருக்கான். அப்படியே வாங்கி படிக்கிறாப்புல, உங்களுக்கு இஸ்லாத்தை நாம் சொன்னோம். உமர் இல்லாமல் எழுதியிருக்கிறான், உங்களுக்கு இஸ்லாத்தை நாம் சொன்னோம், ஆனால் அதை விட மட்டமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க என்று சொல்லி உமர் இல்லாமல் அவருக்கான சில உபதேசங்கள் இதில் எழுதுகிறாங்க. அதை பார்த்து விட்டு ஜபலா அழ ஆரம்பிக்கிறார். இப்போ இஸ்லாத்திற்கும் அவரால் வர முடியாது. காரணம், இஸ்லாத்திற்கு வந்தால் ஹிர்கல் மன்னன் கொன்று விடுவான். காரணம், அவருடைய மகளை திருமணம் முடிச்சிருக்கிறோம், அவருடைய ஆட்சியின் கீழே இருக்கிறோம். கடைசியில் அப்படியே முர்த்ததாகவே மரணிக்கிறார் ஜபலா. இஸ்லாத்திற்கு வந்து மிகப்பெரிய ஒரு கிரிகையான ஹஜ்ஜை செய்த ஒரு நபர் ஷைத்தான் எங்கே கொண்டு போய் விட்டான்? குஃப்ரில் கொண்டு போய். காரணம், உள்ளத்தில் ஒரு விஷயத்தை தூக்கி போட்டான், பெருமை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாருடைய உள்ளத்தில் கடுகளவே நம்ம இந்த பெருமை வருகிறதோ அவர் சுவனத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்ன்னு சொன்னாங்க. நம்ம நினைக்கிறோம் இது பெருமைனா என்னதுங்க? பெருமைனா என்ன? பெருமை அப்படின்னு சொன்னால் என்னது? நான் தான் அப்படின்னு நினைக்கிறேன். வேற
சுசலாசனோட கேட்கப்படுது, அல்லாஹுடைய தூதரே பெருமைனா என்ன? ஒரு மனிதன் தன்னுடைய ஆடை அழகாக இருக்குன்னு நினைக்கிறார், தான் போட்டிருக்கக்கூடிய அணிகலன்கள் அழகாக இருக்குன்னு நினைக்கிறார், இது பெருமையா? காரணம், புது ட்ரெஸ்ஸு போடும்போது நடை உடையெல்லாம் மாறும், அது எதார்த்தம். நார்மலாக ட்ரெஸ்ஸு போடும் பொழுதும், நல்ல ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போடும் பொழுதும் நம்முடைய பேச்சு நடை உடையெல்லாம் மாறும், இது பெருமையாகுமா? அப்படிங்க. இன்னல்லாஹ் ஜமீல் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்பக்கூடியவன், அது பெருமை கிடையாது. உங்களை அழகுபடுத்திக் கொள்வதிலோ உங்களை நீங்கள் அலங்காரப்படுத்திக் கொள்வதோ பெருமை கிடையாது. பெருமை என்று சொன்னால் என்ன தெரியுமா? மத்தல் ஹக், சத்தியத்தை மறுப்பது, வகமத்தன் நாஸ், மக்களை மட்டமாக நினைப்பது. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, உன் தகுதி என்ன, என் தகுதி என்ன, உன் கூட உட்காந்து நான் பேசணுமா? இப்படி பிற மக்களை மட்டமாக நினைப்பது. இப்படி மட்டமாக நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அவன் சுவனத்தினுடைய வாடையை கூட நுகர மாட்டான். ஷைத்தான், இப்லீஸ், அவன் தோற்று போன ஒரு விஷயம் எங்க? அந்த இப்லீஸ் காஃபிர் என்கின்ற பெயர் வாங்கிய இடம் எது? பெருமை. ஹலக்தனி மினன்னார் ஹலக்தஹு மினத்தீன், என்னை நெருப்பால் படைத்தாய், அவரை களிமண்ணால் படைத்திருக்கிறாய், ஆனா கைரு மின்ஹு, நான் தான் சிறந்தவன், நான் தான் பெரிய ஆளு என்று சொல்லி பெருமை அடித்தான், பெருமை கொண்டான். அதனால் ஷைத்தான் காஃபிர் ஆகிட்டான், காஃபிராக ஆகிவிட்டான். அதனால்தான் பெருமை என்பது உள்ளத்தில் கடுகளவும் வந்துவிடக்கூடாது. சாதாரணமாக நினைக்கிறோம், ஆரம்பத்தில் பெருமை சாதாரணமாக இருக்கும், ஆனால் பிற்காலத்தில் அடிப்படை அக்கைதாவிலிருந்தே நம்ம வெளியேற்றி இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றி விடும். அதற்கு உதாரணம் தான் இந்த ஜபலா, இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றி விடும். இப்படி ஷைத்தான் பலவிதமான வழிமுறைகளை கையாளுகிறான். எந்த ஒரு யாரான சின்ன பையனாக இருந்தாலும் கொடுங்க, நம்மளோட வயசில் சின்னவனாக இருந்தாலும் சரி, மட்டமாக நினைக்கக்கூடாது. என்னை விட பொதுவாகவே மனிதனுடைய எண்ணம் அதானே, என்னை விட வயதிலோ அல்லது அந்தஸ்திலோ சின்னவனாக இருக்கிறான்னு சொன்னால் மனிதனுடைய மனங்கள் மட்டமாக பார்க்கும், அப்படிதானே? இவன் என்ன, எனக்கு கீழே உள்ளவன் தான், நான் 4 பேருக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் என்னுடைய கை உயர்ந்த கை, அவனுடைய கை கீழே தானே இருக்குது, அப்போ நான் தானே உயர்ந்தவன் என்ற சிந்தனை பல நபர்களுக்கு வருகிறது. ஆனால் உண்மையிலேயே நம்முடைய பார்வைக்கு நான் பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹுடைய பார்வைக்கு என்னிடத்திலிருந்து வாங்கக்கூடிய நபர் சிறந்தவராக இருக்கலாம். வாங்க சொல்லணுமா? பாருங்க, அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், உமைர் இப்னு சஅத் என்று சொல்லக்கூடிய ஒரு சின்ன பையன், இவருடைய தந்தை இறந்து போயிடுறாங்க. அப்போ இவருடைய தாயாரை ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திருமணம் முடிக்கிறார். ஜுலாஸ் இப்னு சுவைத் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் திருமணம் முடிச்சிடறார். முடிச்சு இந்த உமைர் இப்னு சஅதை நல்ல முறையில் வளர்க்குறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், தனக்கு பிறந்த குழந்தையை ஒரு மனிதன் எப்படி வளர்ப்பானோ அப்படி நல்ல முறையிலே வளர்த்தாரு. எங்கே போனாலும் கூட கூட்டு போவார், பள்ளிவாசலுக்கு வரும்போது கூட கூட்டு வருவார், கடை வீதிக்கு போனால் கூட கூட்டு போவார், ரொம்ப அழகான முறையில் வளர்க்கிறார். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு நாள் தபுக் போருடைய காலம் வருது. தபுக் போரை பொறுத்தவரையில் பத்ரை போன்ற உஹதை போன்ற கிடையாது, எல்லா நபர்களும் அதில் கலந்துக்கிறணும், எல்லா நபருடைய பங்களிப்பும் அதில் இருக்கணும். காரணம், மிகப்பெரிய ஒரு ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்த்து செய்யக்கூடிய ஒரு போர், நிறைய பொருளாதாரம் தேவை. அதனால் மக்கள் எல்லாம் சந்தையில் போய் நல்ல வியாபாரங்கள் செய்கிறாங்க. அப்படி செய்யும் பொழுது இந்த உமைர் இப்னு சஅதும் சந்தைக்கு போகிறார், பெரிய பணக்காரர். உமைர் இப்னு சஅதுடைய தந்தை ஜுலாஸ் இப்னு சுவைத், பெரிய பணக்காரர் ஜுலாஸ். அப்போ சந்தையில் போய் நிற்கும் பொழுது இந்த ஜுலாஸோடு இன்னும் சில பணக்காரர்கள் நிற்பாங்களா இல்லையா, சில முனாஃபிகீன்கள் நிற்கிறாங்க. நின்று கொண்டு பேசும் பொழுது ஜுலாஸ் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வார்த்தை என்று சொன்னால், இந்த முஹம்மதுக்கு என்ன ஆயிடுச்சு, இவ்வளவு பெரிய ரோம சாம்ராஜ்யத்தை எதிர்ப்பதற்காக ஒரு கூட்டத்தை திரட்டி கொண்டிருக்கிறாரே, இப்படியே கண்மூடித்தனமாக இந்த முஹம்மதை பின்பற்றினோம் என்று சொன்னால் கழுதையை விட மட்டமாக நாம் மாறிவிடுவோமே என்று போல் ஒரு வார்த்தை விடுகிறார். இதை பக்கத்துலேருந்து உமைர் இப்னு சஅத் சின்ன பையன் கேட்டுட்டு இருக்கிறார். இன்னும் நம்ம தந்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்படி பேசுகிறாரு. அப்போ சொல்கிறாங்க, தந்தையே,
இந்த உலகத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு முகம் இருக்கும் என்று சொன்னால் அது உங்கள் முகம்தான். ஆனால் உங்களை விட எந்த முகத்தை எனக்கு பிடிக்குமோ அவரை குறித்து நீங்கள் பேசியிருக்கிறீங்க. இந்த உலகத்தில் கழுதையை விட மட்டமாக ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் நீங்கள் தான். அது நேராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் நான் அந்த விஷயத்தை சொல்லுவேன், நீங்கள் பேசுனீங்கன்னு சொல்லி. அப்போ அவர்கள் அந்த உமைர் இப்னு ஸஅத் சின்ன பையனை மட்டமாக பேசுகிறாங்க. நீ சொல்லி அந்த முகமது கேட்பாரா? நீ சொல்லி உன்னெல்லாம் மதிக்கவே மாட்டார் அவர். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பக்கம் அந்த முகமதை எப்படி இழுக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். உன்னெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக யாரும் மதிக்க மாட்டாங்க, போ சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. அந்த சின்ன பையன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நான் ஒரு விஷயத்தை மறைச்சேன்னா அல்லாஹ் உங்களுக்கு அறிவித்து கொடுத்துருவான். என்னுடைய தந்தை சந்தையில் இருந்து கொண்டு இப்படி பேசினார் உங்களை குறித்து. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலாஸை கூப்பிடுங்க கேட்போம். சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு சிறுவனுடைய பேச்சை கேட்டு அவ்வளோ பெரிய பணக்காரன் நீங்கள் விசாரிக்கணுமா என்று சஹாபாக்களும் சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கூப்பிடுங்க, என்ன நடந்தது என்பதை கேட்போம். அவர் சொல்கிறாரா இல்லையா கேட்போம். லுஹருடைய தொழுகையை பள்ளிவாசல் லுஹர் தொழுகை முடியுது. முடிஞ்சவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுலாஸை கூப்பிட்றாங்க. ஜுலாஸ் சந்தையில் இருந்து கொண்டு இது போன்ற வார்த்தையை பயன்படுத்தியாக கேள்விப்பட்டோமே, என்ன விஷயம்? ஜுலாஸ் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி நான் பேசவே இல்லை என்று சொல்லுகிறார். உமைர் இப்னு ஸஅதுக்கு பெரிய அதிர்ச்சி. நேராக மெம்பரில் ஏறி நின்று உமைர் இப்னு ஸஅத் சின்ன பையன் சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக அவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாரு. ஜுலாஸும் மெம்பர் மீது ஏறி நின்று சொல்லுகிறார், அல்லாஹ் மீது ஆணையாக நான் அப்படி சொல்லவே இல்லை. மக்கள் எல்லாம் ஜுலாஸை நம்புகிறார்கள். காரணம், அந்த ஜுலாஸ் தானே இந்த சிறுவனை வளர்க்கிறார். அதுவும் குறையெல்லாம் வச்சு வளர்க்கலையே, ரொம்ப அழகா அற்புதமாக வளர்க்கிறாரு. எந்த ஒரு குறையும் வைக்கலையே, தான் குழந்தைய மாதிரிலாம் வளர்க்கிறாரு. அப்போ எல்லாரும் ஜுலாஸை தான் நம்புறாங்க. சின்ன பையன் தான் தெரியாமல் பேசியிருப்பாரு. இன்னும் சில நபர்கள் அந்த உமைர் இப்னு ஸஅத் அந்த சின்ன பையனை சொல்றாங்க, உன் தந்தைக்கு பெரிய உபகாரத்தை நீ பண்ணிட்டப்பா, அவர் பண்ணதுக்கு நீ பெரிய உபகாரத்தை அவருக்கு காட்டிட்ட, இப்படியாக பேசுறாங்க. உமைர் இப்னு ஸஅத் சின்ன பையன் இல்லையா, அப்படியே அழுதுட்டு பள்ளியிலே உட்காந்துடுறாரு. எல்லாம் போயிடுறாங்க. பள்ளியிலே உட்காந்து அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய, இறைவா நடந்த விஷயம் என்ன என்பது உனக்கு தெரியும், என்னை உண்மைப்படுத்து. துஆ செஞ்சிடறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. அஸர் வக்த் உமைர் இப்னு ஸஅத் வருகிறார், ஜுலாஸும் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் வராங்க. அஸர் தொழுகை முடியுது. வாங்க சொல்லுங்க. இஷா தொழுகை வரைக்கும். இப்போ கடைசியாக எங்கே நிறுத்தணும் கரெக்டாக சொல்லுங்கள். அஸருடைய தொழுகைக்கு மக்கள் எல்லாம் வராங்க. ஜுலாஸ், உமைர் இப்னு ஸஅத் எல்லாம் வராங்க. அஸர் தொழுகை முடிந்த உடனே சூரத்து தௌபாவினுடைய ஒரு வசனத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குகிறான். சில நபர்கள் சந்தையில் இருந்து கொண்டு வலகத் காலு கலிமத்துல் குஃபுர் யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, சில நபர்கள் அல்லாஹ் மீது சத்தியமிட்டு பேசுகிறார்கள். வலகத் கலிமத்துல் குஃபுர், அது குஃபுருக்கு நெருக்கமான வார்த்தை என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கி, வஇயதவல்லவ், இப்படி சத்தியமிட்டு பேசுவதை விட்டு அவர்கள் விலகி கொள்ளவில்லை என்று சொன்னால், யுஅதிபுல்லாஹு அதாப ஃபித் துன்யா வல் ஆখিরা, இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பான் என்று சொல்லி அல்லாஹ் கண்டித்து ஒரு வசனத்தை இறக்குகிறான். உடனே ஜுலாஸ் எழுந்திருத்து அஸர் தொழுகை முடிந்தவுடன், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறார். அப்போ மக்கள் எல்லாம் உமைர் இப்னு ஸஅதை ஒரு மட்டமாக நினைச்சாங்க. ஆனால் அல்லாஹ் அவருக்காக ஒரு வசனத்தை இறக்கி அவை சிறப்புப்படுத்துகிறான். இப்படித்தான் வெளித்தோற்றத்தில் ஒரு மனிதர் பார்ப்பதற்கு ஏதோ அலங்கோலமாக இருக்கலாம், அதை வச்சு அவர் என்ன செய்யக்கூடாது, என்னோட பெருமை அடிக்கக்கூடாது, பெருமை வரக்கூடாது. ஒரு மனிதர் போகிறாரு நல்ல ஒரு ஏழ்மையான தோற்றத்தில், இவரை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆதா ஃபகீர், இவர் பிச்சைக்காரர், இவர் பெண் கேட்டால் யாரும் பெண்ணு கொடுக்க மாட்டாங்க,
கடன் கேட்டால் கடன் யாரும் சாட்சிக்கு வர மாட்டாங்க. இன்னொரு மனிதர் போகிறாரு, அதான் கனி, இவர் பெரிய செல்வந்தர், இவருக்கு நிறைய நபர்கள் பெண் கொடுப்பாங்க, இவருக்காக கடனுக்காக சாட்சி சொல்லுவாங்க. சஹாபாக்கள் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி அவங்ககிட்ட, ரசூலுல்லாஹி சொன்னாங்க, பின்னால் சென்றவர் சிறந்தவராக இருக்கலாம், ஆனால் பின்னால் சென்ற நபரை விட முன்னால் சென்ற நபர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கிறார். பார்ப்பதற்கு அவர்கள் மட்டமாக தெரியலாம், நம்ம இடத்துல வாசலில் வந்து யாசகம் கேட்குறாங்க என்பதற்காக, நம்ம கொடுக்குறோம் என்பதற்காக நாங்கள் உயர்ந்தவர்கள் ஆயிட மாட்டாங்க. அதனால தான் இப்னு அப்பாஸ் போன்ற பெரிய நபித்தோழர்கள் எல்லாம் சதக்கா கொடுக்கும் பொழுது தள்ளாடும் வயது, நடக்க முடியாது, வீட்டில் அப்படியே ஒரு கயிறு கட்டியிருப்பாங்க, அந்த கயிறை பிடிச்சி மெதுவாக குழந்தைகள் எல்லாம் இருப்பாங்க, யார்கிட்டையும் கொடுக்க மாட்டாங்க, அவங்க கொண்டு போய் அந்த ஃபக்கீருடைய கையில் வைப்பாங்க, கொடுப்பாங்க. கேட்பாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு வாசல் வரை நீங்கள் வரணுமா? உங்களுடைய பார்வையில் அவர் மட்டமாக தெரியலாம், சொல்லுவாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். ஆனால் உண்மையில் அவர் என்னுடைய சுவனத்திற்கான அழைப்பாளர். அவர்தான் அவர் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவராக இருக்கலாம் என்று சொல்லுவார்கள். அப்போ ஒருவருடைய வெளித்தோற்றத்தை வைத்து நம்ம செய்யக்கூடாது, நம்ம மட்டமாக நினைத்து விடக்கூடாது. அந்த ஒரு பெருமையை தான் ஷைத்தான் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். இப்படி ஷைத்தான் பல விதங்களில் நம்மிடத்தில் வந்து நம்மை வழிகெடுப்பதற்காக, நம்மை இந்த இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றுவதற்காக பல விதத்தில் ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். காரணம், இன்ன ஷைத்தான எஜ்ரி மின் தம்மில் இன்சான், ஷைத்தான் மனிதனுடைய இரத்த நாளங்களில் ஓடிக்கொண்டிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்போ குறிப்பிட்ட டைரெக்டாக ஷைத்தான் வந்து நீ வழிகட்டு போ அப்படிலாம் சொல்ல மாட்டான், உள்ளத்தில் தூக்கி போடுவான். நம்ம சொன்னோமா இல்லையா, சில குணங்களை தூக்கி போடுவான். இப்படி ஷைத்தான் நம்மை அனுதினமும் வழிகெடுப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டே. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவன் ஹலாலை ஹராமாக ஆக்குவான், ஹராமை ஹலாலாக ஆக்குவான். இப்படி அல்லாஹ்விடத்தில் அவன் சொல்லிட்டு வந்திருக்கிறான். அதான் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம், கால ஃபபிமா அஹ்வைதனி, இறைவா எல்லா பக்கமும் உன்னுடைய அடியாகத்தில் நான் வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டே இருப்பேன் என்பதாக ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் சொன்னானே. அந்த மாதிரி வந்து வஸ்வாசை தூக்கி போடுவான், நம்ம வெக்கம் இல்லாமல் ஆக்குவான். இப்படி பல விதத்தில் ஷைத்தான் நம்மை வழிகெடுத்து கொண்டே இருக்கிறான். அப்போ நம்ம கவனமாக இருக்க வேண்டும், நம்ம விழிப்போடு இருக்க வேண்டும். அந்த விஷயத்தில் கவனக்குறைவாக இருந்தோம் என்று சொன்னால் மிகப்பெரிய நிஅமத்தான இந்த இஸ்லாத்தை நம்ம விடுவதற்கான வாய்ப்புகள் ஆகிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்திலே சொல்லுவான், வலகத் தரஅனா லி ஜஹன்னம கஸீர் மினல் ஜின்னி வல் இன்ஸ், சில மனிதர்களில் ஜின்களில் சில நபர்களை நரகத்திற்காகவென்றே நாம் படைத்திருக்கிறோம். அவர்கள் யார்? லஹும் குலூபுன், அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கும், லா யஃகஹூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் சிந்திக்க மாட்டாங்க. வலஹும் ஆயுனுன், அவர்களுக்கு கண்கள் இருக்கும், லா யுபஸிரூன பிஹா, அதை கொண்டு அவர்கள் பார்க்க மாட்டார்கள். வலஹும் ஆதானுன், அவர்களுக்கு காதுகள் இருக்கும், லா யஸ்மஊன பிஹா, அவர்கள் அந்த காதை கொண்டு கேட்க மாட்டார்கள். உலாயிக்க கல் அன்ஆம், இவர்களெல்லாம் கால்நடைக்கு சமமானவர்கள். பல், அப்படியல்ல, ஹும் அதல், அதை விடவும் மட்டமானவர்கள் இவர்கள் எல்லாம். அல்லாஹ் சொல்லுகிறான், இவரெல்லாம் நரகத்துக்குன்னே படைச்சிருக்கிறேன். அவர்கள் யார்? கேட்பான், எல்லா விஷயத்தையும் கேட்பான். இவ்வளோ விஷயம் அல்லாஹ் எச்சரிக்கை விடுகிறான பல விஷயங்களில். ஃபஹதரு, கவனமாக இருங்க, கவனக்குறைவாக இருந்துறாங்க ஷைத்தானுடைய விஷயத்தில். அதுவும் முபீன், தெளிவான ஒரு எதிரி என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறான். ஆனாலும் அதை கேட்பான், ஆனால் சிந்திக்க மாட்டான். இவன் நரகத்திற்கென்றே படைத்திருக்கிறேன். முஃமினுடைய பண்பு என்ன தெரியுமா? அல்லதீன யஸ்மஊனல் கௌல ஃபயத்தபிஊன அஹ்ஸனா, கேட்பார்கள், அதை நல்ல முறையில் அவர்கள் பின்பற்றுவார்கள். அழகானதை எடுத்து அழகான முறையில் அவர்கள் பின்பற்றுவார்கள். அப்போ அழகான ஒரு எச்சரிக்கையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே பல இடங்களில் எச்சரிக்கை செய்கிறான். அல்லாஹ் அலா அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் பல இடங்கள் எல்லாம் சொல்கிறானே, அதெல்லாம் எச்சரிக்கை. அந்த எச்சரிக்கையெல்லாம் நம்ம எடுத்து அதிலிருந்து கவனமாக இருந்து அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய நிஅமத்தான இந்த இஸ்லாத்தை இறுதி வரைக்கும் நாம் உறுதியாக அந்த இஸ்லாத்திலே இருந்து அதிலேயே மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளே ஆக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரு வழியில் நம்ம வந்தது பெரிதல்ல, நம்ம
இஸ்லாத்திற்கு வந்தது, நேர்வழியில் வந்தது பெரிதல்ல, அதே நேர்வழியிலேயே மரணிப்பது தான் மிகப்பெரிய விஷயம். இஸ்லாத்துக்கு வந்துட்டோம், நேர்வழிக்கு வந்துட்டோம், அது பெரிய விஷயம் இல்லை. அதே நேர்வழியிலே மௌத்தா போகணும். எத்தனையோ நபர்கள் ரசூலுல்லாஹவை பார்த்தவர்கள், ஏன் வஹியை எழுதக்கூடிய ஒரு நபர் கூட முர்த்ததாகி போனார். அல்லாஹுடைய வஹி இறங்குகிறதா இல்லையா, குர்ஆன், அந்த குர்ஆனை எழுதக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அதை எழுதக்கூடிய ஒரு நபர், அதை கேட்டு எழுதக்கூடிய ஒரு நபர் கூட இஸ்லாத்தை விட்டு போயிட்டார், முர்த்தத். அப்போ எந்த நேரத்தில் அல்லாஹ் யாருடைய உள்ளத்தை எப்படி புரட்டுவான்னு தெரியாது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். யா முகல்லிபல் குலூப், உள்ளத்தை புரட்டக்கூடியவனே, சப்பித் கல்வி அலா தீனிக், என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தின் பக்கமே நிலைத்திருக்க செய்வாயாக. யா முஷர்ரிஃபல் குலூப் ஷர்ரிஃப் கல்வி அலா தாஅத்திக், உனக்கு கட்டுப்படுவதிலேயே என் உள்ளத்தை வைத்திரு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹாப். இறைவா, நேரான மார்க்கம் இஸ்லாத்தை எனக்கு கொடுத்திருக்கிறேன், இஸ்லாம் தான் நேரான வழி என்று எனக்கு தெளிவாக தெரிந்ததற்கு பின்னாலும் நான் வழி தவறி போயிடக்கூடாது என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி இதே துஆவை செய்து அல்லாஹ்விடத்தில் நாம் இஸ்லாத்திலேயே மரணித்து நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளையா மாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் இந்த இஸ்லாம், இந்த ஈமானிலேயே உறுதியாக இருந்து அதிலேயே மரணித்து நாளை சுவனத்தில் குடும்பமாக செல்லக்கூடிய மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை ஆக்குவானாக. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா வ ஹப் லனா மின் லதுன்க ரஹ்மா இன்னக அன்தல் வஹ்ஹாப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.